Hi friends, இது வரைக்கும் நம்ம ஸ்லைடு மாஸ்டர் ட்ரைனிங் செஷனில் இந்த க்ரீன் கலரில் என்னென்ன ஃபாண்ட்லாம் மாற்றிருக்கோமோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ட்ரோடக்ஷன், பிளேஸ் ஹோல்டர்ஸ், கலர் தீம், ஃபாண்ட், பேஜ் செட்டப் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் இந்த மாஸ்டர் வெர்சஸ் லேஅவுட்டை ஏன் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனேன் அப்படின்னா, ஆர்டர் படி இது போட்டிருந்தாலும் மாஸ்டர் வெர்சஸ் லேஅவுட்டுன்றது கொஞ்சம் டீப்பாக போக வேண்டிய விஷயம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் எடுக்கிற மாதிரி இது எடுக்க முடியாதுன்றதுனால இதை கொஞ்சம் லேட்டராக எடுக்கிறேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபேஸில் என்ன எடுக்க போகிறேன்னா, கைட் செட்டிங்ஸ், ஸ்லைட் நம்பர் இது ரெண்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் வெர்சஸ் லேஅவுட், தென் ஃபைனலி ஃபார்மேட்டிங் ஏ பிளேஸ் ஹோல்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்லைடு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து கைட் செட்டிங்ஸ், ஸ்லைட் நம்பர் இதெல்லாம் மாஸ்டரில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மாஸ்டருக்குள்ளே போயிட்டு மெயின் மாஸ்டரில் வச்சுட்டு இப்போ கைடு வந்து எனக்கு வியூ பண்ணணும். அதுவும் எப்படி மாஸ்டருக்குள்ளே போகிறதுக்கு எப்படி ரெண்டு விதமாக போகலான்னு சொன்னேனோ அதே போல் கைட் செட்டிங்ஸை வந்து ஸ்லைடில் கொண்டு வரத்துக்கும் அதை ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. ஆஸ் வெல் அஸ் அதை வந்து நம்ம இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த டேபில் இருக்கக்கூடிய கமெண்ட் யூஸ் பண்ணியும் போகலாம். ஒரு டிப் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உண்டான கமெண்ட் வந்து எந்த டேபில் இருக்குதுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஈஸி மெத்தட் அப்படின்னா, ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிற விஷயமோ இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ண போகிற விஷயமோ என்ன வேலை செய்யுதுன்ற அந்த மீனிங்கை கொஞ்சம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த மீனிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இதை வந்து சார்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டட் டேபில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் குரூப்பில் அந்த கமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்போது சாம்பிளுக்கு வந்து இப்போ நான் கைட் செட்டிங் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்லைடில் வந்து இது வரைக்கும் கைடு ஷோ ஆகலை எங்கேயுமே. கைடுன்னு சொல்கிறது ஒரு டாட்டட் லைன் வரும், ஒரு வெர்டிக்கல் ஒன்று ஹரிசாண்டல் வரும், அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த கைடை வந்து ஸ்லைடில் ஷோ பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கமெண்ட் எங்கே போய் தேடணும்னா அதனுடைய மீனிங் என்ன, ஸ்லைடில் ஷோ பண்ண வைக்கணும். ஸோ ஷோ மீன்ஸ் இன் அதர் வேர்ட்ஸ் வியூ. ஸோ நம்ம வந்து வியூங்கிற டேபை கிளிக் பண்ணிடணும். வியூங்கிற டேபில் ஷோ பண்ண வைக்கணுன்றதுனால ஷோங்கிற அந்த குரூப்பில் கைட்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நான் அந்த கைடை செக் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒரு வெர்டிக்கலும் ஒரு ஹரிசாண்டல் கைடு, இங்கே ஒரு வெர்டிக்கல் அண்ட் ஒரு ஹரிசாண்டல் கைட் கிடைக்குது. இதே வந்து ஷார்ட்கட்லேயும் நம்ம போகலாம். கீபோர்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா Alt F9. Alt F9 வந்து டாகிள் கீன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே கீ ஷோ பண்ணுறதுக்கும் ஹைட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டாகிள் கீ. அதுதான் வந்து Alt F9ங்கிறது டாகிள் கீ ஃபார் ஷோ அண்ட் ஹைட் கைட்ஸ். இப்போ நம்ம கைட் ஷோ பண்ணியிருக்கோம், இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டில் பை டிஃபால்ட் 0 பொசிஷனில் கொடுத்துருப்பாங்க. இங்கே நான் கிளிக் பண்ணால் 0.00 தெரியுது இல்லையா, இதை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி பிளேஸ் ஹோல்டர் இங்கே இருக்குது, அந்த இடத்துட்ட கரெக்டாக வச்சுட போகிறோம். வச்சுட்டு அதனுடைய நம்பர் பார்த்துக்குறோம், 13.31 இருக்குது. ஸோ இப்போ இந்த கைடை ஒரு டூப்ளிகேட் போட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேயே வைக்கணும். அதுக்கு வந்து பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ இதை நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே அதே 13.31 பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான கைடு கிடச்சிடும். அது உங்களுக்கு பேஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆல்ட் கீயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை போல் ரெண்டு பக்கத்துலேயும் 13.31 நான் கைடு செட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஹாரிசாண்டல் கைடு எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு கைடு இங்கே டாப்பில் வைக்கிறேன், ரெண்டாவது கைடு அதே மாதிரி கண்ட்ரோல் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த பிளேஸ் ஹோல்டர் இந்த இடத்துல முடியுதுன்றதுனால அங்கே ஒரு கைடு வைக்க போகிறோம். தென் எகைன் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டர் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு கைடு, டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டர் முடிகிற இடத்துல ஒரு கைடு. ஸோ நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் இருக்கிற கைடை வந்து ட்ராக் பண்ண அது டூப்ளிகேட் ஆகிட்டே வரும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒரு ஸ்லைடில் ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் செட் போட்டால் அது ப்ரீவியஸ் மோடுக்கு போகும், அதாவது அண்டு கொடுக்க முடியும். ஆனால் கைடை லைட்டாக நகர்த்திட்டா உங்களால் அண்டு கொடுத்தா திருப்பி பழைய இடத்துக்கு போகாது. யூ ஹவ் டு ஃபிக்ஸ் இட் அகைன் இன் தி கரெக்ட் பிளேஸ் பை அண்டர்ஸ்டாண்டிங் த நம்பர். அதுதான் இது வந்து கண்ட்ரோல் செட் ஒர்க் ஆகாதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல கைடு செட் பண்ணி பிரிச்சாச்சு. இப்போ நான் மாஸ்டரை விட்டு வெளியில் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா ஒரு பிளாங்க் லேஅவுட் ஒன்று இன்செர்ட் பண்ணுறேன். பிளாங்க் லேஅவுட்டுக்கு வந்து கண்ட்ரோல் M போட்டால் நியூ ஸ்லைடு வரும். லேஅவுட்டில் போயிட்டு பிளாங்க் லேஅவுட் இன்செர்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த கைட் தெரியும். இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த கோடு எல்லாமே நம்ம மாஸ்டரில் ஃபிக்ஸ் பண்ண கைடு. இது வந்து ஸ்லைடுக்கு வெளியிலேயே நம்ம கைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதை எடுத்துடலாம் நம்ம. ஏன்னா மாஸ்டரில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்றதுனால ஸ்லைடுக்கு வெளியில் இப்போ ஒரு கைடு எடுக்கணும்னா ஜஸ்ட் இந்த எண்டு வரைக்கும் அப்படி நகர்த்தி விட்டால் தானாக போயிடும். இப்போ மாஸ்டரில் ஃபிக்ஸ் பண்ண கைட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. தென்
இப்போது எனக்கு வந்து எல்லாமே இந்த ஃபுல் லென்த் பிளேஸ் ஹோல்டர்லேயே ஒர்க் பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து அசியூம் பண்ண முடியாது. சில நேரங்களில் வந்து 2 காலம் பிளேஸ் ஹோல்டர் இங்கே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது அவங்க ஒர்க் பண்ணுற ஆப்ரேட்டருக்கு ஒரு கைடு தேவை இங்கே மிடில். அப்போ தான் வந்து அவங்க எதோட வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் மோஸ்ட் காலத்தை நிறுத்தணும், ரைட் மோஸ்ட் காலம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும். அதுக்கும் நம்ம தான் வந்து ஆஸ் எ டிசைனர் வந்து இந்த டெம்ப்ளேட்டை டிசைன் பண்ணுறவங்க தான் கைட் செட் பண்ணி கொடுக்கணும். அகைன் மாஸ்டரில் போகிறேன், Alt F9 போட்டு அந்த கைடை வர வச்சுக்கிறேன். பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ ஏதாவது ஒரு வெர்டிக்கல் கைடு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து 0ல் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடுறேன். 0ல் ஸ்டாப் பண்ணால் மிட் போர்ஷனில் அது இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை வந்து திருப்பி அகைன் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி எனக்கு இந்த பக்கம் லெஃப்ட்டில் கொஞ்சம் கேப் தேவை. எதனால் அப்படின்னா நான் இங்கே கரெக்டாக மிடில் பிரிச்சிட்டேன் அப்படின்னா லெஃப்ட்டில் இங்கே ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ரைட் ஹேண்ட் சைடு இன்னொரு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பிக்சருக்கும் இன்னொரு பிக்சருக்கும் இடையில அந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்காதுன்றதுனால கன்ஃபியூஸ் ஆகும். அந்த ஒயிட் ஸ்பேஸ்க்காக நான் லெஃப்ட்டில் வந்து ஒரு போர்ஷனும் இங்கே எப்படி 0.40ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அதே போல் இங்கேயும் 40ல் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 40, 2 40ல் நிறுத்திட்டேன் அப்படின்னா மிடில் வந்து ஒரு கைடு இருக்கும். இந்த பக்கம் ஒரு கட்டர், இந்த பக்கம் ஒரு கட்டர் ஸ்பேஸ் இருக்கும். அப்போ ஒர்க் பண்ணுறவங்க கரெக்டாக இதுக்குள்ளே இமேஜ் வச்சுப்பாங்க, இதுக்குள்ளே வேறு ஏதாவது சார்ட்டோ ஏதோ வைப்பாங்க. அப்போ நடுப்புற உங்களுக்கு ஒயிட் ஸ்பேஸ், அதாவது ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தேர் ஆர் 2 different pictures or charts or content, any content is there in the slide அப்படின்ட்டு. ஸோ இதான் இப்படி நான் கைடு செட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க ஒர்க் பண்ண முடியும். அதனால தான் இந்த கைடுன்றது. ஸோ இப்போ வந்து கைடு செட்டிங்ஸ் பார்த்துட்டோம், கைடு எப்படி நம்ம டூப்ளிகேட் போடுறது, கைடு எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். தென் ஸ்லைட் நம்பர் பார்த்துடலாம். ஸ்லைட் நம்பர்ன்றது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இப்போ நான் இப்போ அந்த ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன்னா இந்த இடத்துல இப்போ நம்பர் இல்லை. ஏன் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த லேஅவுட்டில் நம்பர் பிளேஸ் ஹோல்டரை வந்து டெலிட் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா நம்பர் வந்து இங்கே இன்சர்ட்டில் போய்ட்டு நம்பர் ஷோ பண்ணாமல் இருக்கும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த லேஅவுட்டில் போய்ட்டு நம்பர் பிளேஸ் ஹோல்டர் இருக்கான்னு பார்த்துடலாம். நான் எந்த லேஅவுட்டில் நம்பர் இல்லையோ அந்த லேஅவுட் இருக்கக்கூடிய ஸ்லைடில் வச்சுக்கிட்டு பை ஹோல்டிங் ஷிஃப்ட் கீ இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த லேஅவுட் இருக்கக்கூடிய மாஸ்டர் ஓப்பன் ஆகிடும். அதாவது ஸ்லைடு மாஸ்டருக்குள்ளே போய்ட்டு அந்த லேஅவுட் ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தா நம்பருக்கான அந்த பிளேஸ் ஹோல்டரே இல்லை. அது ஏன் இல்லை அப்படின்னா ஸ்லைடு மாஸ்டரில் வந்தால் இந்த ஃபூட்டருங்கிறத வந்து அன்செக் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபூட்டரை செக் பண்ணால் அது நம்பர் எடுத்துகிட்டு வந்துடும். கூடவே அது வந்து ஃபூட்டரில் இருக்கக்கூடிய மற்ற பிளேஸ் ஹோல்டர் இல்லாமல் வரும். இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது அப்படின்னா இந்த மெயின் மாஸ்டரில் ஃபூட்டர் இன்ஃபர்மேஷனில் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துடும் பிளாங்க் மாஸ்டரில். உங்களுக்கு வந்து இந்த பிளாங்க் மாஸ்டரில் ஒன்லி பேஜ் நம்பர் மட்டும் போதும், ஃபூட்டர் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டு தேவையில்லைனா இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இது மட்டும் இருக்கும், அதாவது பேஜ் நம்பர் மட்டும் இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு இங்கே பார்த்தா தென் எகைன் இப்போ நம்பர் காட்டல. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இன்செர்ட்டில் ஸ்லைட் நம்பர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஸ்லைட் நம்பரை செக் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே நம்பர் வந்துடும். இப்போ நான் கண்ட்ரோல் M கொடுக்குறேன் அப்படின்னா புதுசாக ஒரு ஸ்லைடு வரும், அதனுடைய நம்பர் ஆட்டோமேட்டிக்காக 5ன்னு மாறும். ஏன்னா இங்கே மாஸ்டரில் வந்து அதை ஒரு ஃபீல்டாக தான் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் நம்பராக டைப் பண்ணலை. ஃபீல்டுன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகிட்டே போகும். இதுதான் வந்து ஸ்லைடு நம்பர் செட் பண்ணுறது, தென் அதை ரிமூவ் பண்ணுறது. ஸ்லைட் நம்பர் இப்போ வந்து கவர் ஸ்லைட்லேயும் வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு கவர் ஸ்லைடில் ஸ்லைட் நம்பர் தேவையில்லை அப்படின்னா நான் வந்து மாஸ்டரில் போயிட்டு கவர் ஸ்லைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபூட்டர் இன்ஃபர்மேஷனை டெலிட் பண்ணிடுறேன். கவர் ஸ்லைடில் மட்டும் டெலிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸாக அது ரிமைன் இருக்கும். அதை அகைன் நான் டெலிட் பண்ணிட்டேன்னா போய்டும். இனிமேல் வந்து நெக்ஸ்ட்டு மெயின் மாஸ்டர் போடும்போது அதில் வந்து அந்த நம்பர் வராது. இதுதான் வந்து கைட் செட்டிங்ஸ் அண்ட் ஸ்லைட் நம்பர்ஸ். இந்த 2 இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். Again வந்து one more video I will post for master versus layout and formatting a placeholder. So அதை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். Thank you very much.